எப்போவுமே இட்லி தோசைக்கு ஒரே சட்னியான்னு கேட்குற உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த குருமாவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதையும் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அது பச்சை வாசனை போன உடனே நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அதை மூடி வச்சிடணும். மூடி வச்ச உடனே நம்ம இந்த சைடு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். 1/4 மூடி தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அங்கே தண்ணி கொதிச்ச உடனே கடாயில் அந்த பேஸ்ட் எடுத்து அதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே பாருங்கள், குருமா ரெடி. இதை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு முட்டை தோசையோடு சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டே இருப்பாங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த குருமா சூப்பராக இருக்கும்.